என் கூட்டாளிஸ் அனைவருக்கும் என் தலைப்பணிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுகுச்சுக்கு பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய நிகழ்ச்சி அழுகையும் கம்மலையுமாக தொங்க போகுது. முன்னையெல்லாம் நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக சிரிச்சுக்கிட்டு அப்படி தான் தொங்கும். இன்றைக்கி அழுகையும் கம்மலையும் ஏன்னு சொன்னால், லியானா ஒரு பக்கம் அழுகிறாங்க, அமித் ஒரு பக்கம் அழுகிறாரு, அந்த பக்கம் விக்ரம் அழுகிறாரு. அந்த மாதிரி ஒரு அழுகையோடு சேர்ந்த ஒரு ஷோவாக போணுச்சு. இந்த கலகலப்புக்கு குதூகலத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சேண்ட்ராவுக்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க் தான். அதாவது ஒருத்தரை பதவியில இருந்து இறக்கணும், இல்லாட்டி பதவியை விட்டு விலகணும், இல்லாட்டி பதவி மாற்றம் செய்யப்படணும். இதுதான் அவருக்கு கொடுத்த டாஸ்க். இந்த டாஸ்கை அவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது சொல்லப்போனால், டாஸ்க்குக்காக பண்ணுறாரா இல்லை உண்மையாலும் இப்படியா, அது என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு டாஸ்க் இருந்துச்சு. அது பிக் பாஸும் சரி, பிக் பாஸ் வீடும் சரி, இந்த டாஸ்க்னால குழம்பி போயிருந்தாங்க. பாருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு யார் பாருக்கே, நம்ம பாரு ஒன்றாம் மண்டலம் மூக்கு ஒடிச்சிக்கிட்டு தெரிஞ்ச பாருக்கே டஃப் குடிக்கிற அளவுக்கு அவங்க பண்ணுற டாஸ்க் ஒவ்வொன்றும் அப்படி இருக்குது. அதாவது வந்த கெஸ்ட்டையே மன்னிப்பு கேட்குற அளவுக்கு, பிக் பாஸே மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் அவர் பண்ண டாஸ்க்லாம் இருந்துச்சு. அதாவது அவங்க சாப்பிட்றப்ப அது தப்பான ஒரு விஷயந்தான் இருந்தாலும் கூட, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியே ஒரு குதூகலிக்கிற நிகழ்ச்சி தானே, இருந்தாலும் தப்பான விஷயம்தான். அச்சும் அப்படின்ட்டு போனாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இடத்துல. அப்போ திருப்பி சுவிச்சா கேட்குறப்ப, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுறது அசிங்கமாக இருக்குது அப்படின்னா, அப்படியா இந்த உனக்கு ஒரு அச்சும் அப்படின்னாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப சிரிப்பு தான் வந்துச்சு. அதை தொடர்ந்து ரம்யா அவர்கள் சொல்கிறாங்க, இப்போ வருதான், ஈயெல்லாம் வர்றது வர்ற கெஸ்ட்டுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. அப்போ பெட்டை வச்சு அடிச்சுக்கிட்டா இருக்கேலும்னு கேட்குறாரு பிரஜின். அதாவது குப்பைக்குழியில் பிக் பாஸ் வீடை கட்டிக்கிட்டு வருது, இப்போ கொசு வருது அப்படின்னா, இதுக்கு பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்கள சொல்லக்கூடாது, இதை மெயின்டைன் பண்ணுறவங்கள தான் சொல்லணும். வெளியே இருக்க நபர்கள் மெயின்டைன் பண்ணுறவங்கள தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சேண்ட்ரா சட்னியில் முடி வந்துருச்சு, அதை உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது நினச்சேன்னு சொல்லிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படின்னு வாயில் கொண்டு போன மாதிரி அப்படியே நிற்கிறாங்க, அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க எல்லாம். சாப்பிடக்கூட விட மாட்டேடா, உங்களுக்கு டாஸ்க்டி, உங்களை தான் டாஸ்க் பண்ண சொல்லியிருக்காரு, எங்கேயும் ஏன்டி சேர்த்துக்கிற அப்படின்னு யோசிக்கிறாங்க கெஸ்ட். ஏண்டா உங்கள்கிட்ட விளையாட்டு நாங்கள் பார்த்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு கிழமை ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு வரலான்னு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தால், எங்களையும் ஒரு டாஸ்க்குகளுக்கு இழுத்து வச்சு எங்களையும் அழுக வச்சு, தீபக்கும் அழுகிறாரு. ஏன்டா அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தோன்னு அப்படி ஆக்கிட்டாங்க. ஏன்டா எங்களையே அழுக வைப்பீங்களாடா. இப்பயே உங்களுக்கு இப்படி வைத்த கட்டுதே. அதாவது திவ்யா தான் முதல் லீடராக இருந்தாங்க, நல்லா கவனிச்சிங்க. திவ்யா தான் முதல் லீடராக இருந்தாங்க. அப்பயே கொஞ்சம் உயிர் போச்சு, வந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் உயிர் போச்சு. அதை தொடர்ந்து விக்ரம் வராரு, கொஞ்சம் மிஞ்சி இருந்த உயிரும் போச்சு. அதை தொடர்ந்து அழுதுட்டாங்க, வந்த கெஸ்ட்லாம் அழுதுட்டாங்க. இப்போ வந்திருக்காரு சபரி. இப்போ சபரிக்கு பெரிய ஒரு டாஸ்க் என்ன தெரியுமா, வந்த கெஸ்ட்டை, அதாவது இந்த விஷயம்லாம் இருக்க மறக்கடிச்சு மறந்து சிரிக்க வச்சு அவங்கள வெளியே அனுப்பணும். இவ்வளவு தூரம் இவ்வளவு நாட்கள் அழுதுகிட்டு இருந்த அந்த லீடர்ஷிப் எல்லாத்துலேயும் அழுதுகிட்டு இருந்த அவர்களை பெரிய டாஸ்க் இப்போ சபரிக்கு வந்திருக்கு. அவங்கள சிரிக்க வச்சு அனுப்பணும் வெளியே, அதுதான் பெரிய டாஸ்க். இப்போ திவ்யாவை அப்படி சொல்ல இல்லாது. திவ்யா ஏன்னு சொன்னால், விக்ரம் ஒரு நாள் தான் டாஸ்க் எடுத்து, ஒரு நாள்லையே அவருக்கு ஒரு நாள்லேயே செய்ய இல்லை. ஏன்னு சொன்னால் அது கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க்கும் அந்த மாதிரி டாஸ்க் தான். இருந்தாலும் விக்ரம் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். திவ்யா 2-3 நாட்கள் டாஸ்க்கை வச்சு செஞ்சாங்க. 3ஆவது நாளில் தான் அவங்க இன்கொயர் பண்ணிட்டு போனாங்க. அதை தொடர்ந்து விக்ரம் வராரு. விக்ரமும் முடிஞ்ச அளவு டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணார், இருந்தாலும் சீக்ரெட் டாஸ்க்னால தான். அதை தொடர்ந்து இப்போ சபரி வந்திருக்காரு.
சபரி வந்த போதும், சபரி லீடராக வந்த போதும், மேனேஜராக வந்த போதும் கூட இந்த டாஸ்க் நீடிக்கப்படும்னு நினைக்கிறேன். இந்த சீக்ரெட் டாஸ்க்கானது நீடிக்கப்படும். அதுதான் இங்கே பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது சபரிக்கு. எனக்கு ஒரு ஆசை, இப்போ திவ்யா வந்துட்டாங்க, அதை தொடர்ந்து விக்ரம் வந்துட்டாரு, இப்போ மூணாவதா சபரி வேற இருக்க போகிறாரு. இந்த நாள் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இந்த ஒரு நாளில் எப்படி இன்னொரு லீடரை மாற்ற போகிறாரா பிக் பாஸ்? மாற்ற மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு உள்ள ஆசையெல்லாம் பார்வ லீடராக போடணும். அவர் முன்னையே சொல்லியிருக்கலாம், லீடராக பார்வதியை மேனேஜராக பார்வதியை போட்டிருக்கலாம். அவங்க என்ன அனுபவிக்கிறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்துருக்கணும், அழுகிறத பார்த்துருக்கணும். ஏன்னு சொன்னால் திவ்யா வந்தாங்க, திவ்யாவும் அழுதுட்டாங்க. ரெண்டாவது விக்ரம் வந்தார், விக்ரம் அழுதுட்டார். இப்போ சபரி வந்தார், சபரியும் அழுதுருவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையில வச்சு பார்வை பார்க்கணுன்னு ஆசை. பிக் பாஸ் இந்த ஆசையை நிறைவேற்றுவீங்களா? எந்த ஆசை இல்லை, ஏகோபிச்ச இந்த மக்கள் எல்லாத்துலேயும் ஏகோபிச்ச தெரிவு பாரு தான். அதை நிறைவேற்றுவீங்களா மாட்டீங்களா? அதை எங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இப்போ தான் குழுகுலுன்னு இருக்குது. என்றாசு இப்போ தான் என்ற மனசு குழுகுலுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ தான் என் மனசு குழுகுலுன்னு இருக்குது. ஏன்னு சொன்னால் எல்லாராலையும் வதைக்கப்பட்ட, எல்லாராலையும் யார் வதை செஞ்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா பாரு தான். இப்போ பார்வே வாய மூடிக்கிட்டு கப்சிப்ட்டும் போகிறாங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அதே வேளையில் இது பெக்வேர்டாகவும் அமைஞ்சிடக்கூடும் பாருக்கு. பார்வை எல்லாமே டார்கெட் பண்ணி பிரியங்காவும் சொல்கிறாங்க, அவங்க தான் ஒழுங்காக செயல்பட்டாங்க, கண்டென்ட் கொடுத்தாங்க, எல்லா ப்ரொமோஷன்லேயும் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னால் வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் அவங்கள டார்கெட் பண்ணக்கூடும், டார்கெட் செய்யக்கூடும். டார்கெட் பண்ணி அதாவது ஆரிக்கு நடந்த கேஸ் ஞாபகம் இருக்கா? ஆரிக்கு ஒருத்தர் கூட அந்த இடத்துல சப்போர்ட்டிவாக இல்லை. அவர் எல்லாத்துலேயும் டார்கெட் பண்ண மாட்டார். அவரோட நல்ல விஷயங்களும் தான் காரணம். இருந்தாலும் அவர் எல்லா நபர்களாலேயும் டார்கெட் பண்ணப்பட்டார். டார்கெட் பண்ணப்பட்டு அவர் எல்லா நபர்களும் தாக்கப்படத்தான் அவர் மேலே வந்தார். கடைசியாக கமலாசன்ட்ட கூட அவர் கூட்டத்துக்கு போயிருக்க கூட ஆரின்னு கத்துனாங்க. அந்த மாதிரி எல்லாராலையும் ஒதுக்கி வைக்கப்படுற ஒரு நபர் கப்பை ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. அதனால ரொம்பவும் ஒதுக்கி வச்சிடாதீங்க, அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. இதில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச கான்டெஸ்டன்ட் யாருன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வீடியோ உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.